வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. அந்த இடத்துல சத்தத்தையே காணோம். ஹலோ, நமக்கு தான் காது கேட்கலையா? ஹலோ ஹலோ ஹலோ. நிம்மதி. இன்னைக்கு வேலை ஓவர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். யாருன்னு? நான் கரடியூர், பேர் ராதாகிருஷ்ணன். இந்த கரடி கிருஷ்ணா வந்து ராதாகிருஷ்ணா, இந்த வேலை வேணுமா? எஸ் சார். டெபாசிட் கொண்டு வந்திருக்கேன். டெபாசிட் 1000 rupees கொண்டிருக்கேன் சார். ஐயோ, நம்ம ஊர்ல ஏமாந்தவனுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த பணம் வெளியில போயிடும். இங்க வேலைக்கு வந்தீங்கன்னா வேலையும் கிடைக்காது, பணமும் போயிடும். அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? ஏன் இப்படி முடிக்கிற? நான் ஏன் இருக்கேன்னு பாக்குறியா? 4 மாசம் சம்பளம் பாக்கி வராதான்னு ஒரு சம்பளம். அவ்வளவுதான். முடிக்காத. உன்ன மாதிரி நிறைய பேர் உனக்கு முன்னால ஏமாந்துருக்காங்க. கூப்பிட்டு வாப்பா, நிரூபிச்சு காட்டுறா. எத்தனை ஏமான்னு பார்த்தாங்க, வேலையும் கிடைக்கல, பணமும் போயிட்டான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மை நேம் இஸ் ராதாகிருஷ்ணன். இந்த கேன்வசிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு டெபாசிட் பணத்தோட வந்திருக்கிறேன். ஏப்பா இருக்கிற தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க குடும்பத்திலே எனக்கு ரொம்ப ஊதாரின்னு பேருங்க. அதனால எங்க சொந்தக்காரங்க எதிரிலேயே இந்த பணத்தை உங்க கையில கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும், எனக்கும் ஒரு இதுவா இருக்கும், உங்களுக்கும் அதுவா இருக்கும். அவங்களை எல்லாம் கையோட கூட்டிக்கிட்டே வந்திருக்கிறேன். கூப்பிடலாங்களா? கூப்பிடு கூப்பிடு. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், ஆயிட்டா, எல்லாரும் வாங்க. இவங்களோட சொந்தக்காரங்க. பின்னால நீயா? என்னடே எல்லாருமே விளையாடுறீங்களா? உங்களோட வழியா இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தி இவங்க கிட்ட வாங்கின டெபாசிட் பணத்தை எல்லாம் மரியாதை திருப்பி கொடு. எடு பணத்தை. பணம் தான் உனக்கு வேணும். கண்டிப்பா தான். ஓகே, மரத்தை எடுத்துக்கணும். இப்படி வேலைட்டு போயிட்டாங்க. ஆளை வெளியே விடாம மடக்கி வைக்கிறது. தாங்கள் கேரவ செய்வதின் நோக்கம் என்னவோ? ஏண்டா ராதா, உன்ன இந்த அறையிலிருந்து வெளியில விட்டாதானே 12 மணிக்குள்ள மாமா கிட்ட போய் படத்தை கொடுத்து ஏன் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை இங்கேயே அடைச்சு வச்சுட்டு 12:10 நான் மாமா கிட்ட போய் மாமா சபதப்படி ஏன் கிருஷ்ணாவை நான் கல்யாணம் காட்சிக்க போறேன். இங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி. நாங்க வெளியில போக கூடாது, அவ்வளவுதானே? நமக்கு என்ன வந்து படம் உள்ள போயிடலாம். உட்கார்ந்துகிட்டே இருந்தா போர் அடிக்காது. சரி, அப்ப நீ உட்கார். மிஸ்டர்,
நாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளைங்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நீ என்ன கிருஷ்ண கிருஷ்ணாவா? அப்ப சீட் ஆடுமா? என்கிட்ட எப்பவுமே 2 இருக்கும். சீட்டு கூட ஆட தெரியுமா? என்ன அப்படி கேட்ட? அவர் தொழிலே சீட் ஆடுறது தானே. எப்பாவது தான் போட்டோ எடுப்பாரு பொம்பளை கிடைச்சா. அதுவும் அழகா வெச்சடமா ஷேப்பா கிடைச்சா தான் நான் எடுக்கிறது. வா 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 உக்காரு. கிருஷ்ணா கிருஷ்ணா, யாரு? நான் நம்பியே சீட் எடுக்கிற கிருஷ்ணா, எனக்கு தான் ஜெயிப்பு வரணும். புள்ளிக்கு 5 ரூபா வச்சுக்குமா? காசு வச்சு நான் சீட் ஆடுறது இல்லை. நானும் அப்படிதான் பணம் போட்டு சீட் ஆட மாட்டேன். எனக்கு பதிலா நீங்களே பணம் போடுறதா ஆடுறேன். நீ வேற நான் வேறையா? உன் பணம் வேற என் பணம் வேறையா? கரெக்ட். பாத்ரூம் சார் இந்த மூலையில இருக்கு பாருப்பா. சார் சரிதான் சார். சார் குழா ரிப்பேர் செய்ய போறான் போல் இருக்கு. பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு வாங்க. ஏலே ஜூடா முட்டை போய் வழிகாட்டு. எங்கேயாவது இருக்கானா உள்ள? இருக்கா? ஆயிட்டு வரேன். காரியம் முடிஞ்சது. எவடா ஜாதமா இருக்கு. சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கி போடுங்க. எங்க வருஷம் 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 அப்புறம் காசு என்னதான் இல்ல. வெயிட் பண்ணு. சிகரெட் பணத்துடன் திரும்புகிறேன். சமாளி. ஏய் எழுதி தலையா நச்சப்பாடு. என்ன நீ சமாளிக்கிறியா? எழுதுறேன். என்னடா வாய்ந்த பக்கம் என்னடா இப்படி ஆகி போயிட்டான்? சத்தாரு கிட்டாரா போயிட்டான்டா. இல்லையா? நச்சு இல்லன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்றியா? எங்க கிட்ட நாடகம் ஆடுறியா? டேய் உன்னை தொலைச்சிருவேன்.